ஸ்கைபிக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கங்கை அமரன் அவர்களும், இன்னொரு பக்கம் வைரமுத்துக்கு இடையில மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். போராட்டம் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேச்சுக்களால் மட்டுமே இப்போ போராட்டம் நடந்துட்டுருக்கு. இனி இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு சூடு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட வைரமுத்துவோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு வரிகள் தான் வந்து படத்திற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கங்கை அமரன் பேசியிருக்கிறத வச்சு இப்போ ஒரு பக்கம் வைரமுத்து அதற்கு பதிலடியும் கொடுத்துருக்காருங்க. அதாவது இளையராஜா இசையில் வைரமுத்துவோட பாடல் வரிகளில் 80s 90ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பல சூப்பர் ஹிட்டான பாடல்கள் வந்து வெளியாகி எல்லாமே வெற்றி பெற்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போவும் இந்த பாடல்களை ரசிகர்கள் வந்து ரொம்பவே விரும்பி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இளையராஜா மற்றும் வைரமுத்து இடையே மனக்கசப்பும் ஏற்பட்டிருக்கு சிறிது காலம். இளையராஜா இசை இல்லை அப்படின்னா பாடலே இல்லை அப்படிங்கிறதுனால பாடலுக்கு காப்புரிமை வேணும் அப்படிங்கிறத சொல்லி வழக்கும் தொடுத்திருந்தார் இப்போ ரீசெண்டாக. இந்த சூழலில் சமீபத்தில் படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற விழாவில் பேசின நம்ம வைரமுத்து இளையராஜாவை விமர்சிக்கும்படியாக பல விஷயங்களை பேசியிருந்தார். அதாவது பாடல் பெருசா இசை பெருசா அப்படின்னு ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கு. இதைத் தொடர்ந்து இளையராஜாவோட தம்பி கங்கை அமரன் ஆவேசமாக பேசி ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிறது மாதிரி இளையராஜாவுக்காக பேசியிருக்காரு கங்கை அமரன். அதாவது வைரமுத்து நல்ல திறமையானவர் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம், ஆனால் நல்ல மனுஷனே கிடையாது அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாடலாசிரியர் அப்படின்னு வைரமுத்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்ததே இளையராஜா தான். சினிமாவில் வைரமுத்துவை வளர்த்து விட்டவரே நன்றி மறந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வைரமுத்துவை பயங்கரமாக காட்டமாக பேசியிருக்காரு கங்கை அமரன். இனி வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு வைரமுத்துக்கு. இப்படி இளையராஜாவுக்காக பொங்கி எழுந்து கங்கை அமரன் பேசியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இணையத்தில் பூதாகரம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாடல் வரிகள் தான் படத்திற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலம் அப்படின்னு சொல்லி வைரமுத்து பேசினதுக்கு கங்கை அமரன் பயங்கரமாக பதிலடியும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் கங்கை அமரன் வெளியிட்ட வீடியோவுக்கு இன்னொரு பக்கம் வைரமுத்துவும் பதிலடி கொடுத்துருக்காரு. இப்படி மாற்று கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாற்றி தாக்கி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி அனல் பறக்கக்கூடிய சண்டையாக இது வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்குது. ஆனால் இளையராஜா மற்றும் வைரமுத்து ரெண்டு பேர்த்துக்கும் மிகப்பெரிய ஒரு இமயமாக இருந்துட்டு வராங்க இன்னைக்கு வரைக்குமே. இப்படி ஒரு கௌரவமான இடத்துல இருக்கக்கூடிய இவங்க இதை ரொம்ப சாதாரணமாக வந்து கையாண்டிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஈகோ பிரச்சனையால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி அசிங்கப்படுத்திக்கிறது மிகப்பெரிய வாதங்களை உருவாக்கி இதனால் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பயங்கரமாக இந்த ஒரு இஷ்யூ வந்து பேசப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு பலரும் நெட்டிசன்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கங்கை அமரன் மற்றும் இளையராஜா இவங்க ரெண்டு பேருமே பல பிரபலங்களோட பிரச்சனையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல சினிமா கண்டென்ட்டோட நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.